எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை அழகாய் பிடித்துக் கொள்ளுங்க. மீண்டு வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா அதை இமேஜின் பண்ணுங்க. அந்த மண்பாண்டம் கெட்டு போய் விட்டது. அவர் கையில செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அது வேற ஏதோ வித்தியாசமா போயிடுச்சு. போன அந்த பாண்டத்தை அவர் உடைச்சு போடாம அந்த பாண்டத்துக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு தந்தது போல இந்த நாட்கள்ல உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் மீண்டும் வரக்கூடிய மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தர போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது செகண்ட் சான்ஸான்னு தெரியல, அது தேர்ட் சான்ஸான்னு தெரியல, அது எத்தனை சான்ஸ்னு தெரியாது. ஆனா இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், நீ மீண்டு வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தரப்போகிறேன். நீ கெட்டு போனது உண்மைதான், நீ பாழா போனது உண்மைதான். நீ பாழா போனதுனால நான் உன்னை தூக்கி போட மாட்டேன். நீ கெட்டு போனதுனால நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நீ எனக்கு வேணும். பைபிளை வாசிக்கலாம்ல, அன்பின் கயிறுகளினால் அவர் நம்மை கட்டி இழுக்கிறாரா. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை ஆண்டவருடைய கையில இருக்கிற நாம் கெட்டு போன நிலைமையில் இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் மீண்டு வருவதற்குரிய மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது.